ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் தயவு செஞ்சு. அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து இந்த கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர். ஸோ இதை நீங்கள் படித்தீங்கனாலே வந்து 10 to 15 மார்க் அஸ்வர்டாக எடுக்கலாம். இதை நீங்கள் கன்ஃபார்மாக படித்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 15 ஒன் வேர்டு கேட்பான்னு நினைக்கிறேன். 15 கூடுதலாக இல்லை 14 ஒன் வேர்டு ஓகே. ஸோ அப்புறம் வந்து 2 மார்க்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த மெத்தடில் இருக்க எல்லா கொஷினும் பார்த்துக்காங்க. இந்த கொஷின் அப்படி வருமா அப்படிங்கிறது கிடையாது, ஆனால் அந்த மெத்தட் கொஷின் அப்படி வரும். ஸோ ஏ காஸ் பி கொடுத்து அதில் ஏயும் பியும் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஈஸியான ஒரு மெத்தட் கொஷின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இந்த கொஸ்டின் ஒத்துக்கு பார்த்துக்காங்க. இந்த மெத்தட் வேண்டாம் ஓகே. இந்த கொஸ்டின் ஸோ தட் த ஃபங்க்ஷன் n=1 n=n ஸோ இந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த மெத்தடில் மொத்தமே 4 கொஸ்டின் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துச்சுக்கோங்க 2 மார்க் ஓகே. என்ன நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார் வாட் ஆல் இஸ் m to m to m அப்படின்னு இருக்கும் இந்த கொஸ்டின். ஸோ தான் இது எத்தனாவது டேமு, ஸோ nth டேமு, 35th டேமு, 36th டேமு அப்படியே கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்துக்காங்க. முக்கியமாக இந்த மெத்தடில் எந்த மெத்தட்லனா ஸோ என்ன இருக்குல்ல இப்படி கேட்டிருப்பான். ஸோ அந்த எண்ணு இந்த இது கேட்பான், எண்ணு ஈவனு ஆடு இப்படி கொடுத்துருப்பான். ஸோ அந்த மெத்தட் கொஸ்டின்ஸை முக்கியமாக விட்றாதங்க ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க்காம இதே மெத்தடில் நான் சொல்கிற மாதிரி பாருங்கள். ஸோ 1² + 2² + 3² up to 55 அப்படி கொடுத்துட்டு ஃபைண்ட் த nth டேம் இல்லைனா அப்படி கொடுப்பான். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சுக்காங்க. அப்புறம் வந்து டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு 2 மார்க் கன்ஃபார்மாக வரும். ஸோ மேட்ரிக்ஸ் வரைக்கும் எல்லாம் தரமாக பார்த்து வச்சுக்காங்க ஓகே. அப்புறம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k விட்ஸ் ஈக்குவேஷன் ரியல் ஸ்கொயர் ரூட்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க இந்த சான்ஸ் அதிகமாக இருக்குது ஓகே. அப்புறம் வந்து டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர், ஹூ சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதுக்கு எல்லா கொஸ்டினும் பார்த்து வச்சுக்காங்க. நான் சொல்கிற ரவுண்ட் பண்ற கொஸ்டினுக்கு விட்றாதாங்க ஓகே. எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன் தான், வர எல்லாமே சான்ஸ் அதிகம். ஏன்னா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் 2020 செப்டம்பரில் நடந்தது. பப்ளிக் எக்ஸாமில் நடந்தது இல்லை, செப்டம்பரில் நடந்தது. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் நடந்தது. ஸோ அதில் நடந்தது எல்லா வாட்டுமே ரிப்பீட்டடாக சான்ஸ் அதிகம். ஸோ இதேமாதிரி ஒரு 4 கொஸ்டின் போடுவோம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் போட்டிருக்கோம். அந்த 5 மார்க்கை படிச்சிங்கனாலே வந்து 50 மார்க் உங்கள் கையில் 10க்கு 10 அட்டன் பண்ணலாம். நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் நிறைய தெரியாது, போய் பாருங்கள். மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே. சரி, இந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எங்கேருந்து கேட்பான், இது வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸில் இந்த லெசன் வந்து லெசன் 4ல் வந்து மொத்தமாக ஒரு 15 கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சேர்த்துல எக்ஸாம்பிள் மட்டும். ஸோ அதை 15 இம்பார்ட்டன்ட் எதுன்னு வந்து போடுவோம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு 2 மார்க் கன்ஃபார்மாக வரும். அதே மாதிரி 4th லெசன் வந்து ஒரு தியரம் கன்ஃபார்மாக வரும் ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து ஸ்லோப்பு, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் ஸ்லோப்பு. அதுக்கப்புறம் வந்து ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ரேஞ்சு. லாஸ்ட் லெசன்லேருந்து கோஎஃபிஷியன்ட் ரேஞ்சு, ப்ராபபிலிட்டி அது வந்து கேட்க சான்ஸ் இருக்குது 2 மார்க்கில். ஸோ அப்புறம் இந்த லெசனில் வந்து இந்த பாருங்கள் இந்த லெசனில் என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம். இந்த லெசனில் இந்த பேசிக் ஏரியா ஆஃப் த கெமிஸ்ட்ரி சாயில் இந்த மாதிரி கொஸ்டின். இந்த கொஸ்டினை பார்த்து வச்சுக்காங்க. இந்த மெத்தட் தேவை இந்த கொஸ்டின் ஓகே. இந்த வாட்டி ரிப்பீட்டடாக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின். ஸோ கம்பல்சரி கொஸ்டின் கேட்பான் பார்த்தீங்களா உங்களுக்கு. ஆமாம், கம்பல்சரி கொஸ்டின் கேட்குறான். அப்போது இந்த கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணோம்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுறோம். சிலைகள்லாம் பார்த்து வச்சுக்காங்க. கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணக்கு சான்ஸ் வந்து 90% இருக்குது. ஸோ 2 மார்க்கில் கம்பல்சரி கன்ஃபார்ம் அட்டன் பண்ண அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம முடிஞ்சபடி போடுறோம். நீங்கள் முடிஞ்சபடி எல்லாமே படிச்சுக்காங்க ஓகே. 2 மார்க்கு 5 மார்க் போட்டுட்டோம் ஆல்ரெடி நம்ம. ஸோ இது எல்லாமே நம்ம சொல்கிறது இருந்தால் வந்திருக்கும் மேக்ஸிமம். ஸோ இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட் லெசனில் இருக்கும், பார்த்துக்காங்க. இது பாருங்கள், ஃபஸ்ட் லெசன்லேருந்து 2 5 மார்க் கேட்டிருக்கான். ஸோ 10 மார்க் ஆச்சு பாருங்கள். ஃபஸ்ட் லெசன் படிச்சிருந்தாலே 10. இங்கே ஒரு 2 மார்க் 2 மார்க் கேட்டிருக்கானோ. ஆமாம், இப்போ பாருங்கள் 14 ஆச்சு. 14 மார்க்ஸ் ஃபஸ்ட் லெசன்லேருந்து வருதுங்கும் போது ரொம்ப முடியாதவங்க ஃபஸ்ட் லெசனை க்ளீனாக முடிச்சிருங்க. அதை முடிக்காமதுக்கு இருக்காதாங்க. ஃபஸ்ட் லெசன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அப்புறம் இது வேணால் ஸ்கிப் பண்ணுங்க. அப்புறமா வந்து ஜிசிடி கன்ஃபார்மாக வரக்கூடிய கொஸ்டின் ஸ்கொயர் ரூட்டு வரக்கூடிய கொஸ்டின் தான். ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் பாருங்கள். இங்கேயும் டிரான்ஸ்போஸ் தான் கேட்டிருக்கான், இங்கேயும் டிரான்ஸ்போஸ் தான் கேட்டிருக்கான். சுற்றி டிரான்ஸ்போஸ் ஓகே. அதுக்கப்புறமா ஆங்கிள் பைசெக்டர் தியரம் 3 தான். டெய்ல்ஸு, பித்தகோரஸு, ஆங்கிள் பைசெக்டர் 3 படிச்சிங்கன்னா 1 அட்டன் பண்ணலாம் ஓகே. இதை ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. இந்த மாதிரி கொஸ்டின்ஸு இது மேக்ஸிமம் வர சான்ஸ் இருக்குது. இந்த கே கண்டுபிடிங்க. ஸோ இந்த 4 டேம் கொடுத்துருப்பான். அந்த 4 டேம்லேருந்து
வெர்டிசஸ் கொடுத்து கே கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ், இந்த மெத்தடில் கொஷின் எல்லாம் பார்த்துச்சுக்காங்க. ஸோ மொத்தமே ஒரு மெத்தட் இருக்குன்னா அந்த மெத்தடில் ஒரு மேக்ஸிமம் 10 கொஷின்ஸ் இருக்குமா, 10 கொஷின் படித்தா ஒன்று அட்டன் பண்ணலாங்கும் போது பார்க்கலாமே. ஸோ பாருங்கள். அப்புறம் இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கண்டுபிடிக்கிறது இதே இதில். அப்புறமா இது ஃபுல்லாகவே வந்து ஃபார்முலா படிச்சிங்கனாலே வந்து அட்டன் பண்ணலாம் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம். அப்புறம் கீழே உள்ளது பாருங்கள், இது வந்து லாஸ்ட் லெசனில் உள்ளதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. அடுத்ததா ஓகே, ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ ஈஸியாக கஷ்டமாக அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்காங்க. ஸோ லாஸ்ட் ஒன்றுக்கு இதே மாதிரி மெத்தடில் எல்லாம் பார்த்து வச்சுக்காங்க. ஓகே, அப்புறம் 8 மார்க் பாருங்கள். 8 மார்க் வந்து ஈஸியாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும், ட்ரையாங்கிள் மீன்ஸ் ஜாமெட்ரியில் ஃபஸ்ட்டு மெத்தடும் தேர்டு மெத்தடும் பார்த்தீங்கன்னா ஒன்று அட்டன் பண்ணிடலாம். கிராஃபில் அதே மாதிரி ஃபஸ்ட் மெத்தடு தேர்டு மெத்தடு. ஸோ இந்த இதெல்லாம் 2 அட்டன் பண்ணிங்கன்னா அப்படியே 8, 8, 16 ஆச்சு உங்களுக்கு. 16 மார்க் அப்படி போட்டுருவோம். ஸோ ஜாமெட்ரியில் வந்து ஸ்டெப்ஸு. ஸோ நம்ம வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிற வீடியோ ஒன்று போடுறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு உங்கள் 10th ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.